ஆதாம் ஏவா. தெளிவா இருக்கா? 2 பேரும் தேவனுக்குள்ள வந்தவர்கள். 2 பேர் மேலையும் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார். ஓகேவா? 2 பேரை கொண்டு தேவன் இந்த உலகத்துல ஒரு பெரிய பெருத்தாக்கணும்னு ஆசைப்பட்டார். இந்த 2 பேரும் சேர்ந்து பரலோகத்தை பூமியில அனுபவிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். இந்த 2 பேரும் இணைந்து தான் பூமியையே மாற்றணுங்கிறது அவருடைய தரிசனமா இருந்துச்சு. இப்ப அதை எல்லாமே அவர்கள் இழந்து போனாலும் அவர் விருப்பங்களை மாற்றிக்கொள்ளல. ஆதாமுக்கு சொன்னதை அப்படியே பாவத்துல வந்த பிறகு கூட சங்கீதம் 8 சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமா சொல்றான் இல்லையா? திரும்ப அதே நிலை எபிரேயர்ல திரும்ப கொண்டு வந்தது அதே நிலை, ரைட்? இப்படியே வச்சிருக்காரு. கொஞ்சம் கவனிங்க. இதையெல்லாம் நம்ம உள் வாங்கணும். இது உள்ள வாங்கிட்டோம் அப்படின்னா உள் வாங்கி இது கர்த்தருடைய சித்தமா இருக்க, இது தேவனை ஆசீர்வதித்திருக்க, இதுதான் தேவன் என் மேல விருப்பம் கொண்டு செய்ய விரும்ப. நான் ஏன் இந்த நிலையில் இருக்கணும்? நான் ஏன் கடன்ல இருக்கணும்? நான் ஏன் பலவீனத்தில் இருக்கணும்? நான் ஏன் பிசாசுனால நான் தொடப்படவர்களுக்கு அவனுக்கு எப்படி இடம் கொடுக்க முடியும்? இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு சத்தியத்தை அறிகிற அறிவு, இந்த ஒரு தெளிவு தான் உங்களை அடுத்த எல்லைக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்.